அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான். மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத வந்து கேட்டு வந்தாங்க. அதுதான் முக்கியமான கொஸ்டின்ஸாக இருந்தது. லக்னம் ரிஷப லக்னம், ராசி சிம்ம ராசி, மகம் 3ஆம் பாதம், சுக்லபட்சம் துவாதசி திதியில் பிறந்த ஜாதகம். 35 வயது 7 மாதம் வந்து முடிஞ்சிடுச்சு. திருமணம் எப்போ நடக்குங்க, திருமணம் வந்து உண்டா, உண்மையை சொல்லிடுங்க மறைக்காம, குழந்தை பாக்கியம்லாம் உண்டா, இப்படி தான் வந்து கேட்டு வந்தார். இப்போ மகம் நட்சத்திரத்துக்கு அஷ்டம சனி பெய்கிட்டு இருக்குது. அஷ்டம சனி விஷயத்தில் ஒரு இது கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அஷ்டம சனி காலகட்டத்தில் ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அதில் கண்டிப்பாக ஒரு இக்கனா வந்து சனி வைக்காமல் விட மாட்டாருங்க. அஷ்டம சனி மகம் நட்சத்திரத்துக்கு 2026 ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் விலகக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கும். சிம்ம ராசிக்கு முழுமையாக விலகணும்னு வச்சுக்கோங்களேன். 2028 பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் தான் கன்னி ராசிக்கு அவர் போவார். சிம்ம ராசிக்கு இந்த அஷ்டம சனி தாக்குதல் வந்து முழுமையாக விலகக்கூடிய அமைப்புகள் வந்து அப்பந்தான் வரும். கன்னி ராசிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஒரு மேசத்துக்கு போயிடுவார். அப்போ கன்னி ராசிக்கு தான் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய அமைப்புகள் வரும். அந்த அமைப்பில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்ததுனால 2026 6வது மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுதான் என்னுடைய ப்ரெடிஷன். இப்போ இவருக்கு ஏன் இவ்வளோ நாள் லேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிபதி கடுமையாக பாதிச்சிருப்பாருங்க. 7ஆம் அதிபதி உச்சனானா கூட ராகுவுடன் 6 டிகிரி இணைந்து கடுமையான பாவத்துவ அமைப்புகளில் இருக்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தாங்க. இந்த மாதிரி நேரங்களில் கொஞ்சம் தாமதமாக தான் செய்யும். அதே நேரத்தில் திருமணம் உண்டு. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் அருமையாக உட்காந்துருக்காருல, அதனால திருமண அமைப்புகள் உண்டு. குழந்தை உண்டான்னு கேட்டார். குழந்தைலாம் உண்டுங்க. ஏன் குழந்தை இல்லாமல் போவாங்க? லக்னத்துக்கு ராசிக்கு 5ஆம் இடங்கள் வந்து பெருசாக பாதிக்கப்படலை, குரு பெருசாக பாதிக்கப்படலை. அதனால குழந்தைலாம் இல்லாமல் இருக்காதுங்க. கண்டிப்பாக குழந்தைலாம் உங்களுக்கு உண்டு. தாமத திருமணம் தானே ஒழிய நல்ல வாழ்க்கை அமையும். கவலைப்படாமல் இருங்க. அஷ்டம சனி முடியட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தசாபுத்தி அடிப்படைகளில் பார்த்தீங்கன்னா சந்திர தசை நடந்துட்டு இருக்கு. இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதி தசை நடந்துட்டு இருக்கு. சந்திரனுடைய வீடும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரே நேரத்தில் சனி செவ்வாய் கேது முப்பெரும் பாவிகள் தொடர்பில் இருக்காங்க. சந்திரன் ஒளிபொருந்திய சந்திரனாக இருந்தால் கூட, சந்திரன் வந்து ஒளிபொருந்திய பௌர்ணமி பக்கத்தில், அதாவது சுக்லபட்சம் துவாதசி திதியில் சேர்ந்த சந்திரனாக இருந்தால் கூட, சுக்கிரனுடைய பார்வை வாங்கி சுபத்துவமாக இருந்தால் கூட, சந்திரமங்கல யோகம் செவ்வாயுடைய 8ஆம் பார்வை தான் அந்த அமைப்புகளில் அவர் இருந்தால் கூட நல்ல பலன்களை செய்ய முடியாதுங்க. என்ன இருந்தாலும் மாரகாதிபதி. இதுக்கு தான் நம்ம லக்னத்துக்கு யோகர்களுக்கும் அவயோகர்களுக்கும் உள்ள வித்தியாசம். சுக்கிர திசை நடக்கிற வரைக்கும் இவருக்கு எந்த கெடுதலும் நடந்திருக்காரு. சூரிய திசையில இருந்து நல்லா இல்லையங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, சுக்கிர திசை வரைக்கும் அருமையா படிச்சங்க, சூரிய திசை எனக்கு நல்லா இல்லாமல் போயிட்டு, சந்திர திசையை நல்லா இல்லாமல் போயிட்டுங்க, வாழ்க்கை இதாயிடுச்சுங்க. ஐடி ஃபீல்டில் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்த்தாங்க, அது பிடிக்காம திடீர்னு விட்டு இப்போ ஒரு சாதாரண வேலையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது, சுக்கிர தசை என்ன இருந்தாலும் யோக தசை, என்னால் ஏங்க பெருசாக வந்து சாதிக்க முடியாமல் போயிட்டு, என்னால் பணக்காரன் ஆக முடியாமல் போனதுக்கு காரணம் என்னங்க அப்படின்னு கேட்டார். லக்னம் இயல்பா இருக்குது. லக்னாதிபதி சுபத்துவ அமைப்புகள்ல இருக்காரு. பௌர்ணமி நெருங்கிட்டு இருக்க சந்திர அதியோகத்திலையும் குருவுடைய பார்வையிலையும் நட்பு வீட்டில் 10ஆம் இடத்துல, 10ஆம் இடம் நிஸ்பலம்னாலும் சுபத்துவ அமைப்புகள்ல வேற எந்த பாவிகள் தொடர்பு இல்லாம இருக்கிறாரு. இந்த மாதிரி அமைப்புகள்ல நல்லா இருந்திருக்கணும்லங்க அப்படின்னு சொல்லும் போது, நல்லா இருந்திருக்கிறதுக்கு தசாபுத்தி அமைப்புகள் முக்கியம். இந்த சுக்கிர தசை இவர் படிக்கிற வயசுல வந்ததுனால நல்லா படிச்சிருக்காரு. படிக்கிற வயசுல வராம இவர் உழைக்கிற வயசுல ஒரு 28 வயசுல இருந்து 48 வயசு வரைக்கும் வந்திருந்தேன்னா அவர் இந்த லக்னாதிபதி வலுவுக்கு ஏற்ற அளவுக்கு இவருக்கு பணம் காசு சம்பாதிக்கிற அளவுக்கு யோகத்தை அவர் செஞ்சிருப்பாரு. இந்த ஜாதகத்துல அதிக சுபத்துவமான கிரகம் பார்த்தீங்கன்னா குருவுடைய தொடர்புல சுக்கிரன் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன், குருவுடைய சந்திரனுடைய ஒரே நேரடி பார்வையில சுக்கிரன் தான் இருப்பார். அப்ப சுக்கிரன் தான் அதிக சுபத்துவமான கிரகம். சுக்கிரனுடைய தொழில்கள் பார்த்தீங்கன்னா அது படிப்பை தாண்டின விஷயங்களா போயிடும். புதனுடைய துறைகள்ல இருக்காரு. புதன் என்னதான் பகை வீட்டில் இருந்தா கூட தனி புதனா இருக்கிறதுனால, தனி புதன் அமைப்புகள்ல இருக்கிறதுனால புதனுடைய தொழில்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் சனி 2 பேருமே நேரடியான சுபத்துவ அமைப்புகள்ல இல்லை. இந்த செவ்வாய் சனி புதன் இந்த 3 நபர்களுக்கு தான் அதிகமான தொழில் அமைப்புகள் உண்டு. அதுல செவ்வாயும் சனி அடிபட்ட காரணத்தினால புதனுடைய தொழில்கள்ல வந்து இவர் இருக்காரு. அதே நேரத்தில் அவரால் அங்கே சக்ஸஸ் பண்ண முடியல. பார்த்தீங்களா, அந்த புதன் அதிக சுபத்துவமாக இருந்திருக்கணும். சாஃப்ட்வேர் துறையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நல்ல தசாபுத்திகள் நடக்கணும். நல்ல தசாபுத்தி நடக்கலையே, அதுதான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அமைஞ்சு போச்சு. இப்போ சந்திர திசையில் சுக்கிர புத்தி வரப்போகுது. சந்திர திசையில் சுக்கிர புத்தியில் நீங்கள் தாராளமாக கல்யாணம் பண்ணுங்க. 3ஆம் அதிபதி திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிரன் பொதுவாகவே எல்லாத்துக்குமே தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில் சந்திர திசையில் சுக்கிர புத்தி சுபத்துவ அமைப்புகளில் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் உண்டுங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல உட்காந்துருக்காருல, அதனால கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் அந்த டைம் உண்டு. அது வரைக்கும் கொஞ்சம் வந்து தாமதமாக இருங்க. இந்த அஷ்டம சனியில் விலகட்டும். கண்டிப்பாக இப்போ இருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க. குழந்தை பாக்கியம் உண்டு, நல்ல மனைவி உண்டு. தாராளமாக நீங்க பாருங்க. இந்த 10 பொருத்தத்தை பார்த்து ஏமாந்துராதீங்க. 10 பொருத்தத்தை பார்க்கும்போது நட்சத்திர அடிப்படையில் தான் வரும். அது நல்லா இருக்காரு. மெயினா லக்னாதிபதி நல்லா இருக்கிற பொண்ணா பாருங்க. சுக்கிரன் பாதிக்கப்படாத பொண்ணா பாருங்க. இவருக்கு பாதிக்கப்படலை இல்லை. அதே நேரத்தில் நல்ல தசாபுத்திகள், அதுதான் மெயின்.
நல்ல தசாபுத்திகள் நடக்கணும். கோச்சார ரீதியாக ஜென்மசனி கூட ஓகே, அஷ்டம சனி நடக்காத ஒரு நபர்களாக வந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று வந்து 9ஆம் வீடு கடுமையான பாதிப்பு. சூரியன் வந்து நேரடியாக சனியுடைய தொடர்பில் இல்லை, அவர் குருவுடைய வீட்டில் தான் இருக்காரு. ஆனால் 9ஆம் வீடு வந்து டோட்டல் டேமேஜ் ஆயிடுச்சு. 9ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்காரு. 9ஆம் இடத்துல சனி ஆட்சியாகவே இருந்தாலும் அமரக்கூடாது. இந்த மாதிரி அமைப்புகளில் என்ன நடக்கும்? தகப்பனால நன்மைகள் இல்லை. அதுதான் சொன்னேன். தகப்பன் இருக்கிறாராங்க அப்படின்னா தகப்பன் இருப்பார். என்ன காரணம்? சனி அங்கே ஆட்சியாக இருக்காரு. சனி நீச்சமாகி ஸ்தான வலு இல்லாமல் பாவத்துவமாக இருந்தால் தகப்பனே இல்லை. ஆட்சியாக இருக்கிறதுனால தகப்பன் உயிரோடு இருக்காரு. தகப்பனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுதான் உண்மை. சூரியனும் வந்து பெருசாக பாதிக்கப்படலைங்கிறனால தகப்பன் இருக்கிறாரு. தகப்பனால 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லைங்க. அவரால் வந்து அவங்க அப்பா அவருக்கு எல்லாம் கொடுத்தாரு, இவர் மூலியமா எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற வருத்தத்தில் சொன்னார். இதுதான் இந்த கிரகங்களோட வந்து நம்மளை எப்படி ஆட்டி வைக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஜாதகம் நம்மளுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளில் கல்யாணம், வேலை, தகப்பன் இந்த 3 அமைப்புகளுக்கும் உதாரணமாக இருந்ததுனால இந்த ஜாதகத்தை வந்து இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதே மாதிரி இன்னொரு நாள் நல்ல ஜாதகங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கிடச்சதுன்னா நான் வந்து கண்டிப்பாக தாராளமாக உங்கள் கூட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். ஓம் நமச்சிவாயா.